ஒரு குடும்பத்தை உருவாக்கி எழுப்புவது பெண்கள் தான். பெண்கள் இல்லாத வீட்டுக்கு போய் பாருங்க, கண்டுபிடிச்சிடலாம். ஒரு பெண் அந்த வீட்டில் இருந்தா அந்த வீடே ஒரு ஒழுங்கா அழகாய் இருக்கும். அதனால பெண்களுக்கு அந்த திறமை உண்டு. தேவன் அந்த பெரிய பொறுப்பை பெண்கள் கையிலே கொடுத்திருக்கிறார். நீங்கள் தான் ஒரு ஆசீர்வாதமான சமுதாயத்தை உருவாக்க முடியும். அதனால நீங்கள் பாக்கியவதிகள் என்பதை மறந்துடக்கூடாது. உங்களை ஆண்டவருடைய கையில் ஒப்பு கொடுத்து அவருக்கு பிரியமானபடி வாழ அர்ப்பணித்து கொண்டீங்கன்னு வைங்க, உங்களால் சமுதாயத்தில் பெரிய மாற்றம் வரும், சபையிலே மாற்றம் வரும், குடும்பத்திலே மாற்றம் வரும். நீங்கள் தேவனால் புகழப்படுவீங்க. அதனால ஆண்டவருக்கு பயந்து எதை செய்தாலும் ஆண்டவர் என்னை கவனிக்கிறார், அவருடைய பார்வையில நான் இருக்கிறேன், என்னை ஆண்டவர் விசேஷித்த நோக்கத்தோடு சிருஷ்டித்திருக்கிறார், என்னை ஆண்டவர் சிருஷ்டித்த நோக்கத்தை நான் நிறைவேற்றணும் என்று உங்களை அர்ப்பணித்து கொண்டு நீங்க வாழ்ந்தீங்கன்னா நீங்க புகழப்படுவீர்கள்.